بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுபதாக்கள், சிறப்பு மிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரும் நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்டோர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் பெறலாம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரமலானுக்கு முன்னாடி ஷாபானுடைய கடைசி மாசத்து கடைசி வாரத்தில் இந்த ஆயத்து சம்பந்தமாக பேசுவோம். இந்த ஆயத்து இப்போ கூறிய ஆயத்து சம்பந்தமாக பேசுவோம். நோன்புனுடைய பிரயோஜனம், நோன்புனால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னா இறையச்சம் வரணும். நோன்பு நோட்டா அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்ற அந்த ஃபாயிதா பிரயோஜனம் என்னங்க? நோன்பு வைப்பது மூலமாக இறையச்சம் வரணும். இப்ப ஏறத்தாழ 27வது நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் 3-2 அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம வாழ்க்கையில நம்மிடத்துல இறையச்சம் வந்திருக்குதான் ஒரு கேள்வி. ஏற்கனவே ரமலானுக்கு முன்னால் எந்த நிலையில இருந்துச்சோ அதே தான் இப்பவும் இருக்குதா? அல்லது ரமலானுக்கு முன்னாடி இறையச்சம் கம்மியா இருந்துச்சு, இந்த ரமலான்ல உருண்டு பிறண்டு 27 நாள் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கிருபையினா அல்லாஹ் சொன்ன அந்த பிரயோஜனமாகிய இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. ஹராம்களால பேணக்கூடிய நசீபு நமக்கு இருக்குதா? எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்ன வந்துருச்சா? நம்ம யோசிக்கணும் அருமையானவர்கள். நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னு சொன்னா நாம ரமலான சரியான முறையில் கழிக்கிறன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல ஆழமா இருக்குது. ரமலானுக்கு முன்னாடி நிலைமை வேற, ரமலானுக்கு பிறகு இப்போ உள்ள நிலைமை வேற. இப்பயான உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய செயலெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான், பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு பயம், அச்ச உணர்வு நமக்கு இருக்குன்னு சொன்னா நாம ரமலான சரியான முறையில் கழித்து இருக்கிறோம் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் என்ற ஒரு அருள் கொடை நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ முடிந்து போனதான்.
இனிமேல் இந்த 1க்கு 100 மடங்கு நன்மை, 1க்கு 100 மடங்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதம் வர வேண்டும் என்று சொன்னால் 1 வருடம் அவன் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதுவரை அல்லாஹ் நமக்கு ஆயுளை அதிகப்படுத்துவானா? அதுவரை நாம் உயிரோடு இருப்போமா என்பது கேள்விக்குரியதான். நிச்சயமில்லாத வாழ்க்கை. ஆனால் நிச்சயமாக இருந்த அந்த நாட்களை நாம் எப்படி பரிபூர்ணமாக கழித்து விட்டோமா என்பதுதான் யோசிக்கிறேன். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் ரமலான் பிறந்து விட்டால் குடும்பத்தில் குழந்தை பிறந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, மகனோ அல்லது பேர பிள்ளைகளோ பிறந்தா நாம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அது மாதிரி சஹாபாக்கள் ரமலான் பிறந்து விட்டா அவங்க அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ரமலான் கழிந்து விட்டால், கடைசி காலம் வந்துருச்சுன்னா, ரமலானுக்கு முடியக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சுன்னா, குடும்பத்துல மகனோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ மௌத்தாகிற பொழுது எந்த கவலை நமக்கு வருமோ அதை விட 10 மடங்கு கவலை சஹாபாக்களுக்கு வரும். ரமலான் அவர்களுக்கு போகுதுன்னு சொன்னா ஏதோ மௌத்து வீட்டில் இருப்பது போல அவங்க நினைச்சு அழுவார்கள். காரணம், அந்த அருள் இறங்கக்கூடிய மாதம் அவர்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதம் நம்மை விட்டு போய்கிட்டே இருக்கு என்பதை உணர்ந்தார்கள். 1க்கு 100 மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த மாதம் நம்மை விட்டு போய்கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். 1000 மாதங்களோட சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு ஒன்று அந்த மாதத்தில் இருக்கிறது. இனிமேல் 1 வருடத்துக்கு பிறகுதான் அதை நாம் அடையக்கூடிய நசீபு கிடைக்கும் என்பதை உணர்ந்து அவர்கள் அழுதார்கள். நமக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை, நமக்கு எந்த உணர்வும் இல்லை. நினைத்து பாருங்கள், ஒரு அருள் நம்மளை விட்டு செல்கிறது நம்ம கவலைப்படணும். ஒரு அருள் ஒரு நேமத்தை நம்மை விட்டு செல்கிறது என்று சொன்னால் கவலைப்படணும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து அவர்களை அவருடைய கபூர்ல போட்டு அடக்கம் செஞ்ச பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபூர்ல வச்சு அவங்க மேல மண்ணள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இது என்னன்னு சொன்னா ஒரு கவலையினுடைய வெளிப்பாடு. ரசூல் ஒரு அருள் கொடை. உமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, நபியே உண்மை இந்த அகிலத்தாருக்கு அருள் கொடையாகத்தான் அனுப்பி இருக்கிறோம். அந்த அருள் கொடையை மண்ணள்ளி போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன்னா அந்த அருள் கொடை நம்ம விட்டு சென்று விட்டதே, அந்த ஒரு ஆதங்கம். ஒரு அருள் நம்மை விட்டு போய் விட்டதே, இது ஒரு ஆதங்கம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னா அந்த ரசூல் இருக்கின்ற அந்த உம்மத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நினைத்தார்கள் சொன்ன அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சு இந்த உம்மத்தை சீர்படுத்துவார். வகி என்ற அந்த ரஹ்மத்து நின்று போய்விட்டது. அந்த ரசூல் போன பிறகதோடு அந்த வகி என்ற அருள் நின்று போய் விட்டது. எனவே அப்பேற்பட்ட அருள் கொடையாகிய கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணப்பொருள் போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது கேள்வி கேட்டான்னு சொன்னா, ஒரு அருள் நம்மை விட்டு போகிறதுன்னா ஒரு கவலை வரும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு சின்னஞ்சிறு சிறுவர், அவங்க அம்மா, அவங்களுக்கு கூட துணையாக இருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடிமை பெண், ரசூலுல்லாஹ், இந்த 3 பேரும் மதீனாக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஊர் மதீனா தானே.
அந்த மதீனாவுக்கு போய், அதுவரை அவர் மதீனாவுக்கு போகல, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகல. தனக்கு பிறந்த குழந்தைய ஆமினா அம்மா தனக்கு பிறந்த அந்த குழந்தைய தன்னுடைய கூட பிறந்த சகோதரருக்கு காட்டுவதற்காக வேண்டி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு கொண்டு போய் காட்டிட்டு மறுபடி அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள். மக்காவை நெருங்கி வருகிற பொழுது அபுவா என்ற இடம், அந்த அபுவா என்ற இடத்துக்கு வந்தோடனே ஆமினாமா மௌத்தாயிட்டாங்க. ஆமினாமா அந்த குழந்தைய, அந்த 7 வயது சிறுவர் ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவனை பார்த்துக்கமா என்று ஒப்படைத்து விட்டு அவர்கள் மௌத்தாகிவிட்டார். ஆமினாமா மௌத்தாகிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வயசுல இருந்து அவங்க அந்த குழந்தையை பாதுகாத்து அங்கிருந்து அபுவா என்ற இடத்திலிருந்து ரசூலை அழைத்து கொண்டு வந்து அப்துல் முத்தலிப் அவங்கள்ட்ட ஒப்படைச்சு, அவங்க மௌத்தாக பிறகு அபூ தாலிப் அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க ரசூலை. அவங்களும் மௌத்தாகிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு தன்னந்தனியா நிக்கிறாங்க. இப்ப சொந்த காலில் நிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா 7 வயசுல இருந்து கூட இருக்கிறாங்க. யாருங்க? ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வந்துருச்சு. 40 வயசுல நபி பட்டமும் கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ரசூல் அப்பொழுது ஐமன் ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தோட இருக்கிறார்கள். 7 வயசுல இருந்து பார்க்கிறார்கள். 7 வயசிலிருந்து ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலை பக்கத்திலிருந்து பார்க்கிறார்கள். ஒரு நெருக்கம் கிடைத்தது. நுபுவத் கிடைத்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மௌத்தாகிறார்கள். அப்பொழுது ஹயாத்தோட இருக்கிறார் ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, மதீனாவுக்கு போனதுல இருந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காண்டி குபாவுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் ஒவ்வொரு வாரமும். தன்னை சிறு வயசிலிருந்து வளர்த்தாங்களா இல்லைங்களா? தன்னை சிறு வயசிலிருந்து பாதுகாத்தாங்க. அதனால ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வாரத்துக்கு ஒரு முறை மதீனாவிலிருந்து குபாக் என்ற இடத்துக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவரை சந்திப்பார்கள். வளர்ப்பு தாய் சந்திப்பார்கள். மௌத்தாகிற வரை இந்த சுன்னத்தை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ரசூல் மௌத்தாகிற வரை இந்த சுன்னத்தை கடைபிடித்து வந்தார்கள். 10 ஆண்டுகள் மதீனாவில் தங்கியிருக்கிற நேரத்தில் 10 ஆண்டுகள் மதீனாவுக்கு அந்த குபா என்ற பகுதிக்கு சனிக்கிழமை தோறும் அங்கே சென்று ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவரை சந்தித்துட்டு வந்தார்கள். 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த இந்த சுன்னத்து இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாகிவிட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இப்ப கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாக இருக்கிறார்கள். இப்ப கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். ரசூல் 10 வருட சுன்னத்து சனிக்கிழமை குபாக்கு சென்று ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை சந்தித்து வருவார்கள். இப்பொழுது ரசூல் இல்லை, ஆனா அந்த சுன்னத்தை நாம ஹயாத்தாக்க வேண்டும். அந்த சுன்னத்தை நாம ஹயாத்தாக்க வேண்டும். நாம 2 பேர் சேர்ந்து வார சனிக்கிழமை ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவரை சந்தித்து விட்டு வருவோம். அவர்களுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். 7 வயசிலிருந்து பக்கத்திலிருந்து பார்த்து அந்த தாய்க்கு இப்பொழுது அந்த குழந்தை இல்லாத காரணத்தினால் நாம போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்து அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் சேர்ந்து அங்கே ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவரை சந்திக்கிறார்கள். சந்திக்கிற போது சொன்னார்கள், ரசூல் இருக்கிற பொழுது உங்களை எப்படி அவரை சந்திப்பார்களோ அதே மாதிரி நாங்கள் ஹயாத்தோடு இருக்கிற வரை உங்களை நாங்கள் சந்திப்போம் என்று சொன்னார்கள். சந்திக்கிற பொழுதெல்லாம் வாரம் சந்திக்கிற பொழுதெல்லாம் ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி அழுவார்கள். ரசூலை நினைத்து தேம்பி அழுவார்கள். ஒரு வாரம் அழுதாங்க, சரி ஒரு கவலை இருக்குது. 2வது வாரம் அழுதாங்க, அந்த கவலை இருக்கத்தானே செய்யணும். இப்படியே வாரம் அழுது கொண்டு இருக்கிற பொழுது
உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏன் அந்த கவலை? ரசூல் இல்லாத குறை நாங்க பார்த்துக்கிறதமா இல்லைங்களா? ரசூல் இல்லாத பொழுது அந்த குறையை நாங்க பார்த்துக்கிறதமா இல்லைங்களா? நீங்க ஏன் அழுதுகிறீங்கன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூல் இல்லாத குறை நீங்க பார்த்து கொடுக்கிறது கவலை, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ரசூல் ஒரு அருள் கொடை, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அருள் கொடை. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை இந்த அகிலத்தாருக்கு அருள் கொடையாக நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அந்த அருள் கொடை இன்னைக்கு நம்மை விட்டு போய்விட்டது. அந்த அருள் கொடை நம்மை விட்டு போய்விட்டது. எப்படி அழுகாமல் இருக்க முடியும்? அந்த அருள் கொடை நம்மை விட்டு போன பிறகு எப்படி அழுகாமல் இருக்க முடியும்? அந்த அருள் கொடை சாதாரண அருள் கொடையா? அந்த அருள் இருக்கிற வரை வானத்திலிருந்து வகி இறங்கி கொண்டிருந்தது. அந்த அருள் கொடை இருக்கிற நபி என்ற அருள் கொடை இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கும் வரை வானத்திலிருந்து வகி இறங்கிக் கொண்டே இருந்தது. அந்த அருள் கொடை போனது, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த வகி என்ற அருளும் நின்று போனது. இதைவிட இந்த உம்மத்துக்கு வேற என்ன கஷ்டம் வேண்டும்? அந்த ரசூல் இருக்கின்ற வரை வானத்திலிருந்து வகி என்ற அருள் கொடை இறங்கிக் கொண்டே இருந்தது. இன்னைக்கு அந்த வகி என்ற அருள் கொடை இறங்குமா? இறங்காது. ஏன்? ரசூல் இல்லை. ஒரு அருள் கொடை நம்மை விட்டு செல்கிறது என்று சொன்னால், ஒரு அருள் கொடை நம்மை விட்டு பிரிகிறது என்று சொன்னால் நமக்கு கவலை இருக்கணும். காலம் முழுவதும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுடைய இறப்பை நினைத்து நினைத்து அழுதார்கள். மௌத் வரை அவர் அழுதார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அந்த அருள் கொடை நின்று போய்விட்டதே என்று நினைத்து தான் அவர்கள் அழுதார்கள். இன்னைக்கு நாம் அடுத்த ரமலான் வரை அழுக வேண்டும். எங்க அந்த ரமலான்ல கூட அழுது மன்னிக்கீங்க. நம்ம ரமலான் அல்லாத காலத்துல நம்ம ரமலான் நினைச்சு அழுக போறோமா? ரமலான்ல கூட அடுத்தவங்களை பத்தி பேசுறோமே. இந்த ரமலான் அல்லாத காலத்துல நாம என்ன செய்ய, நம்ம பரிசுத்தமா இருக்க நினைக்குமா? அருமையான நினைச்சு பாருங்க. அழுகணும் அருமையானவர்களே. ஒரு வருடமல்ல, 2 வருடமல்ல, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுடைய இறப்பை நினைத்து மௌத் வரை அழுதார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ரமலான் நம்மை விட்டு போகிறது. இது ஒரு மிகப்பெரிய அருள் கொடை. ஒன்றுக்கு பல 100 மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க அந்த ரமலான் நம்மை விட்டு செல்கிறது என்று சொன்னால் நாம் அழுகணும். அடுத்த வருஷம் ரமலான் நாம ஹயாத்தோட இருக்கமா இல்லையா? அடுத்த வருஷம் ரமலான் நம்ம ஹயாத்தோட இருக்கமா இல்லையா? நினைத்து நாம் அழுக வேண்டும். அருமையானவர்களே, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறும்போது 3 துஆ செய்தார்கள். மெம்பர்ல ஏறும்போது 3 ஆமீன். முதல் படிக்கட்டில் ஏறும்போது ஆமீன், வலமக்கி மாற்றமாக ஆமீன் சொன்னார்கள். 2வது படிக்கட்டு கால் வைக்கும் போது ஆமீன் சொன்னார்கள். 3வது படிக்கட்டில் கால் வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் குன்னா நஸ்மா, நாங்க செவி மடுத்தோம், இதுவரை நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சதில்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி இல்லை. மெம்பர்ல கால் வைக்கும் போது முதல் கால் வைக்கும் போது ஆமீன், 2வது கால் வைக்கும் போது ஆமீன், 3வது கால் வைக்கும் போது ஆமீன் நீங்க சொல்லி பழக்கம் இல்லை யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு நாங்க புதுசா கேட்டோம், குன்னா நஸ்மா, நாங்கள் செவிமடுத்தோம் யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் ஆமீன் ஆமீன் சொன்னீங்க? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் படிக்கட்டில் நான் காலடி எடுத்து வைக்கிற பொழுது எனக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். 2வது படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பரக்கத்து பொருந்தி உங்களுடைய பெயரை கூறப்பட்ட நிலையில் யார் அதற்கு ஸலவாத்து ஓதவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன்.
மூன்றாவது படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் பெற்றோர்களுக்கு உபகாரமா நடக்கவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே நாம் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? முதல் படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, யார் ரமலான் அடைந்து அதை பேணுதலாக கழிக்கவில்லையோ, பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, ரஹ்மத்து தேடவில்லையோ, அல்லாஹ்விடம் அருள் தேடவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று துஆ செய்தார்கள். துஆ செய்யறது யாருங்க? துஆ செய்யறது யாருங்க? மலக்கு. சாதாரண மலக்கு துஆ கேட்டால துஆ கபூல் ஆகும். மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகத்தி. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள். மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகத்தி குபீல. யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனோடு ஒன்று சேர்கிறதோ அந்த துஆ கபூலாகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள் ஆமீனும் நம்முடைய ஆமீன் ஒன்று சேர்ந்தால், மலக்குமார் ஆமீன், நாம ஒரு துஆ கேட்கிறோம், ஆமீன் சொல்றோம், ஆமீன் சொல்லும்போது மலக்குமார் ஆமீன் சொல்றாங்க, ரெண்டு ஆமீன் ஒன்று சேர்ந்து விட்டால் அந்த துஆ கபூலாகும். அந்த துஆ கபூலாகும். அதனால தான் கூட்டு துஆ சொல்வார்கள். கூட்டு துஆ கேட்கிற பொழுது நம்ம ஆமீன் என்று சொல்லுகிற பொழுது மூமின்கள் ஆமீன் என்று சொல்லுகிற நேரத்தில் மலக்குமார் ஆமீன் என்று சொல்லுவார்கள். அப்ப ரெண்டு ஆமீன் ஒன்று சேர்த்து விட்டு அந்த துஆ கபூலாகிறது அல்லவா? மலக்குமார் ஆமீன் சொன்னாலே நம்முடைய துஆ கபூலாகிறது. சொன்னா மலக்குமார துஆ கேட்டா கபூலாகாமல் போகிறோமா? சாதாரண மலக்கு துஆ கேட்டா கபூலாகிறது. அப்படி இருக்கிற பொழுது இங்கே துஆ கேட்கிறது யாருங்க? மலக்குமாருடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். என்ன துஆ கேட்கிறார்கள்? யாரு ரமலானை அடைந்து அதிலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று பத்துவா கேட்கிறார்கள். அந்த பத்துவாக்கு ஆமீன் சொல்றது யாருங்க? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுடைய தலைவராகிய ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறுகிறார்கள். இந்த ஆமீனுக்கும் இந்த துஆவுக்கும் எவ்வளவு பெரிய வலு இருக்கும், எவ்வளவு பெரிய வலு இருக்கும் நினைச்சு பாருங்களேன். எத்தனை பேர் நோன்பு வைக்க சக்தி பெற்று நோன்பை விட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேர்கள் நோன்பு வைக்க சக்தி பெற்று நோன்பு விட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத சக்தி பெற்றும் குர்ஆனை ஓதாமல் விட்டது எத்தனை பேர்? எத்தனை பேர் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் அந்த பாவ மன்னிப்பு தேடாமல் விட்டவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும் என்று வாய்ப்பு இருந்தும் நேரம் இருந்தும் அந்த நேரத்தை தவற விட்டவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேருக்கு நரகத்தை விட்டு பாதுகாவல் தாரப்பே, சொர்க்கத்தை தாரப்பே என்று கேட்க நேரம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் அதை கேட்காமல் விட்டவர்கள் எத்தனை பேர்? ரமலானுடைய நாள் எல்லாம் புனிதமான நாள். அதனால்தான் இந்த ரெண்டு ஹதீஸை ரமலானுக்கு முன்னாடி சொல்லி உணர்த்தி காட்டப்பட்டது. ரமலானை சாதாரணமாக கழித்து விடாதீர்கள், ரமலானை சாதாரணமாக கழித்து விடாதீர்கள். எச்சரிக்கை செய்யப்பட்டது. ஷாபானுடைய கடைசி அந்த ஜும்மால எச்சரிக்கை செய்யப்பட்டது. வரக்கூடிய ரமலான் நீங்க பேருதலாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற மாதத்தில் நாம் எல்லா நாளுக்கும் வீணாக்கும் அதே காலத்தை, அதே கடமையை, அதே செயலை இந்த ரமலான் செய்தா என்ன? மற்ற மாதத்தில் தான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இளைஞர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்போமே. இரவெல்லாம் கண் விழித்து நீங்கள் விளையாடினீர்கள். கொஞ்சம் குர்ஆன்ல கவனம் செலுத்திருக்க வேண்டாம்? குர்ஆன்ல கவனம் செலுத்திருக்க வேண்டாம்? என்ன ஆச்சு உங்களுக்கு? வரக்கூடிய சமுதாயம் உங்க கையில தானே இருக்கிறது. வரக்கூடிய இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இணைந்த சமுதாயத்தில் உங்க கையில் தானே இருக்கிறது. மற்ற மாதத்தை போல இந்த மாதம், மற்ற மாதத்தில் கூட இரவு முழுவதும் நின்று நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டது கிடையாது, கால்பந்து விளையாண்டது கிடையாது. ஆனா இந்த ரமலான் மாதத்தில் தராவி தொழுகிறீர்களோ இல்லையோ, இரவு முழுவதும் நின்று விளையாடினீர்கள். என்ன பதில் சொல்லுவீர்கள்? நினைத்து பாருங்கள்.
ஒரு நாளாவது நீங்க இரவுல நின்று வழங்கி இந்த குர்ஆன் எடுத்து ஓதி இருந்தீங்களா? குர்ஆன் எடுத்து ஓதி இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லது அந்த ஒரு நாளாவது 30 நாள் நீங்கள் வீணாக்கினீர்கள், இரவெல்லாம் வீணாக்கினீர்கள், அதுல ஒரு நாள் இந்த குர்ஆன் எடுத்து ஓதிருங்க, அல்ல ஒரு நாள் நின்று வணங்கி இருந்தீங்கன்னா எங்கே உங்களுடைய அந்தஸ்து போயிருக்குங்க? நினைத்து பாருங்கள். ரமலான் சும்மா வீணா கழிப்பதற்கு முழித்துக் கொண்டிருப்பது பிரயோஜனம் இல்லை. வீணான காரியத்தில் விளையாட்டுல கழித்து முழித்திருப்பது விஷயம் அல்ல. இபாதத்துல கழிக்க வேண்டும் அருமையானவர்களே, குர்ஆன்ல கழிக்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேடி கழிக்க வேண்டும், ரஹ்மத்தை தேடி கழிக்க வேண்டும். எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் நமக்கு அந்த நேரத்தை கழிப்பதற்கு, அதாவது நல்ல விஷயத்துல கழிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் கழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இல்லையா உங்களுக்கு போர் அடிக்குதா, தூங்கிருங்க. அன்னவும் இபாதத், தூக்கம் ஒரு இபாதத்து. யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தூங்கி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. முடிந்த அளவுக்கு நீங்க தொழுதிருக்கலாம், முடிந்த அளவுக்கு நீங்க தஸ்பீஹ்ல ஈடுபட்டிருக்கலாம், முடிந்த அளவுக்கு நீங்க துஆ கேட்டிருக்கலாம், முடிந்த அளவுக்கு நீங்க குர்ஆன் ஓதிருக்கலாம். சரி, இதுக்கு மேல நமக்கு கொஞ்சம் கண்ணு சொக்குது. தூங்கி இருந்தீங்கன்னு சொன்னா இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட மாபெரும் பொக்கிஷமாகிய அந்த ரமலானை விளையாட்டுல கழித்து விட்டு நினைத்து பாருங்கள். நம்ம குறைக்காண்டு சொல்ல வேண்டிய கடமை அருமையானது, சொல்ல வேண்டிய கடமை. அடுத்தடுத்த நாட்கள் இது போல காரியத்தில் ஈடுபடாதீர்கள், இது போல விளையாட்டில் ஈடுபடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் ஹயாத்து பாக்கியம் இருக்கும் என்று சொன்னார். அடுத்த ஆண்டுகள் ரமலான் மாதத்தில் யாராவது கிரவுண்ட்ல போய் விளையாண்டான்னு சொன்னாங்கன்னா, இரவுல போய் விளையாண்டு சொன்னீங்கன்னா, இப்ப விளையாண்டவர்களை சொல்ல வேண்டியது தப்புப்பா. நமக்கு ரமலானை சாதாரணமா கழித்து விடாதீர்கள், இது தப்புப்பா என்று சொல்லி நீங்கள் புத்திமதி சொல்ல வேண்டும். உங்களோட சின்னவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னால் நீங்க புத்திமதி சொல்லுங்க. ஏன்னா உங்க கையில அடுத்த சமுதாயம் உங்க கையில இருக்கிறது, அந்த பொறுப்பு உங்க கையில இருக்கிறது. பைக்ல சுத்தி நேரத்தை வீணாக்குனது, அரட்டடிச்சு வீணாக்குனது, மொபைலை பார்த்து வீணாக்குனது, அத்தனை அருமையானவர்களை ரமலானை பாழ்படுத்திவிட்டு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைந்தபட்சம் நம்ம வந்து ஜமாத்தோட தொழுதமா இல்லைங்களா? குறைந்தபட்ச ஜமாத்தோடும் தொழுதமா இல்லைங்களா? இந்த காரியத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானாக. ரமலான்ல வீணா கழித்து விட்டு அந்த பாவத்தை அல்லாஹ்வை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் வரக்கூடிய காலங்களில் இது போல வீணான காரியத்தில், வீணான விளையாட்டுகள்ல இந்த ரமலானை பாழ்படுத்த மாட்டோம் ரப்பே. இத்தோடு, இந்த ஆண்டோடு, இந்த நாளோடு, நேற்று இரவோடு எங்களுடைய காரியங்களை முடிந்து விட்ட ரப்பே. இனிமேல் ரப்பே எந்த நாட்கள்லையும் ரமலான்ல எந்த இரவுல நாங்கள் கேளிக்கை விளையாட்டுகள்லையும் தேவையில்லா விளையாட்டுகள காரியத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ரப்பே. அதனால் எங்களுடைய நல்ல நல்ல காரியங்கள் அங்கீகரித்துக் கொண்டு நாங்கள் விளையாண்டு கழித்த அந்த நேரத்தை கூட ரப்பே நீ நன்மையாக கருதி எங்களுக்கு நன்மை வழங்க ரப்பே. மறுமை நாள்ல உன்னை சந்திக்கின்ற பொழுது நிரப்பமாறிய கூலியை கொடு ரப்பே என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.